ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஒரு எழுப்புதலின் நாட்களில் வைத்திருக்கிறார் என்று எண்ணி கர்த்தரை துதிக்க, அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய மகிமையை காணும் நாட்களுக்குள் நாம் நுழையப் போகிறோம் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த செய்தியை நாம் கேட்போமாக. ஏசாயா 60 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆண்டவருடைய மகிமை உன்மேலே காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதித்திருக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஒரு மகிமையின் நாட்களை நாம் காணப்போகிறோம், ஒரு எழுப்புதலின் நாட்களை காணப்போகிறோம். எப்படி? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் தம்முடைய ஒளியை நம்மேல் வைத்திருக்கிறார். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த பூமியை காரிருள் மூடியிருக்கும் ஜனங்களை இப்படிப்பட்ட இருளும் காரிருளும் மூடியிருக்கிற நாட்களில்தான். இந்த நாட்களை எடுத்து பார்த்தால் பயங்கரமான காரிருள், பயங்கரமான போராட்டமான வாழ்க்கை, பயங்கரமான கொள்ளை நோய், பயங்கரமான பாவங்கள், அசுத்தங்கள் இந்த உலகத்தில் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நிச்சயம் மகிமையை கொண்டு வருவார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை நம்மேலே கொண்டு வருவார். அதைத்தான் இந்த நாட்களில் விசுவாசித்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். வரப்போகிற நாட்களில் ஆண்டவருடைய பிரத்யட்சமான மகிமை, ஆண்டவருடைய பிரத்யட்சமான வெளிச்சம் நம்மேல் உதிக்கும். சபையே பயப்படாதே, உதிக்கும். கர்த்தர் நம்மேல் உதிக்கிறபடியினால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஜனங்கள் நம்மிடத்தில் ஓடி வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அதைத்தான் வேதம் அழகாக போதிக்கிறது. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகிமையை காணத்தான் நாம் எதிர்பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும் என்று ஜெபத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். கடைசி கட்ட சபை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் கரை திரை அற்ற பரிசுத்த சபையாக, மகிமையான ஒரு சபையாக தனக்கு முன் நிறுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். சபையே கரை திரையற்ற மகிமை உள்ள சபையாக நம்மை மாற்ற வேண்டுமானால் தம்முடைய ஆவியின் வல்லமை, ஆவியின் ஊற்றப்படுதல் இந்த நாட்களிலே சபைக்குள் வரத்தான் வேண்டும். இந்த பூமியை ஒரு தடவை அசைக்கப் போகிறவர், எல்லாவற்றையும் அசைக்கப் போகிறவர், மகிமையை பெரிதாக்கப் போகிறவர். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நாம் வாசித்து பார்க்கும்போது இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:6-9 வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தர நான் வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரம் அசையும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். மகிமைக்கு மேலே மகிமை இந்த ஆலயத்தில் வந்து நிரம்பும். ஆண்டவர் சமுத்திரம், வானம், பூமி இவை எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிறவர், ஜனங்களையும் அசைய பண்ணி எல்லாம் என்னுடையது, அதனால் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சபையே, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் காரிருளையும் இருளையும் பார்த்த நாட்கள் போதும், மகிமையை பார்க்கிற நாட்களுக்குள் வர உதவி செய்யும், மகிமையின் அனுபவத்துக்குள் வர உதவி செய்யும். அப்பல்லோ என்பவன் வல்லமையாய் பிரசங்கித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அவன் அறிந்திருந்தான். யோவான் ஸ்நானகனுடைய அந்த அனுபவத்துக்குள் தான் அவன் இருந்தான். அதற்கு பின்பு இயேசு வந்தார். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த 2 அனுபவங்களையும் அவன் அடையாதவனாய், முழுமையாய் தெரியாதவனாய் இருந்தபோது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்கள் இவனை அழைத்து எல்லா நல்ல அனுபவங்களையும் ஆவியின் அபிஷேகத்தையும் அவனுக்கு சொன்னபோது அவன் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவன் வந்தபோது எவ்வளவோ பின்னடைந்த அவனை பற்றி நாம் பின்னாலே வாசிக்கிறோம். கொரிந்தியர் புஸ்தகத்திலே பவுலோடும், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லத்தக்கதாக அப்பல்லோ அப்படிப்பட்ட முன்னேற்றத்துக்கு அவன் வந்து விட்டான். ஒரு மகிமையின் அனுபவத்துக்கு வந்து விட்டான். உங்கள் வாழ்க்கையிலேயும் பின்தங்கியிருக்கிற சபைகள், பின்தங்கியிருக்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய மகிமையின் அனுபவத்துக்குள் முன்னேறி வருவதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் அந்த மகிமையின் அனுபவத்தில் முன்னேறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணும்போது சில நேரங்களில் சில இடங்களில் ஒரு நாள் தங்கிவிட்டு தான் அடுத்த நாட்டுக்கு போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை ஆண்டவர் காண்பதற்காக உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இந்த இடம் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் முன்னேறி போவதற்குரிய வழியை ஆண்டவர் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. மரியா வுட்வொர்த் எட்டர் என்கிற ஒரு அம்மா 1913ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலே சிக்காகோ நகரிலே ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடத்தினார்கள் எழுப்புதலுக்காக. அந்த வார நாட்களின் கூட்டங்கள் விடாமல் தொடர்ந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினால் 6 மாத காலங்கள் நடந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அற்புதமான எழுப்புதல் சிக்காகோ நகருக்கு பரவி வந்தது. அதோடு முடிந்து விடாதபடி அது சவுத் அமெரிக்கா நாடுகளிலேயும், யூரோப் நாடுகளிலேயும், ஆப்பிரிக்கா நாடுகளிலேயும் பரவி வந்தது. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட தேவ மகிமை அந்த நாட்களிலே ஊற்றப்பட்டபடியினாலே திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அந்த நாட்களில் அந்த ஸ்டோன் சர்ச் என்ற இடத்திலே தேவ ஆவியை ஊற்றினார். இந்த நாட்களிலேயும் நாம் எதிர்பார்க்கிற இந்த மகிமையான எழுப்புதல் வருகிற 10 ஆண்டு காலங்களுக்குள்ளே ஆண்டவர் மகிமையான காரியத்தை இந்த நூற்றாண்டில் செய்வார். இந்த 21வது நூற்றாண்டு முக்கியமான நூற்றாண்டு. இந்த நாட்களில் இயேசுவே உம்முடைய மகிமைக்குள் நாங்கள்
நிச்சயம் அதை காண அந்த ஊழியத்தின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரும்படி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்கள் நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். 3 முக்கிய காரியங்கள் நமக்கு தேவை. முதலாவது விசுவாசம் தேவை, 2வது அனாயிண்டிங் தேவை. இதோடு கூட முடிந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை மகிமையான அனுபவங்களுக்குள் நடத்த விரும்புகிறார். விசுவாசம் முதலாவது நமக்கு ஆரம்பம். இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். நமக்கு முக்கியமாக நாம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறோம். பஸ்கா என்பது பாவத்தில் இருந்து விடுதலையாகி விசுவாசத்தோடு ஆண்டவருக்குள்ளே வருகிற ஒரு நிலைமை. அதோடு முடிந்துவிடக்கூடாது. நீங்கள் பெந்திகாஸ்டின் அனுபவத்துக்குள் வர வேண்டும், அனாயிண்டிங்குள் வரணும். அந்த அனாயிண்டிங் ஒவ்வொருவருக்கும் அவசியம். இந்த அனாயிண்டிங்கில் தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம அனாயிண்டிங்கோடு நின்றுவிடக்கூடாது. நாம் கூடார பண்டிகை, அறுத்த அரிக்கட்டுகளை கொண்டு வருகிற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், வானத்தின் மழை ஊற்றப்பட்டு கனிகளும் அறுவடைகளும் அறுத்து கொண்டு வந்து கர்த்தருக்கு மகிமையாய் கொண்டாடுகிற கூடார பண்டிகை. அந்த மகிமையை, அந்த கனியை, அந்த அறுவடையை இந்த நாட்களில் காண வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த பெரிய அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பதற்காகத்தான் இந்த நாட்களில் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவாராக. தேவ ஜனமே, சங்கீதம் 72:19 நாம் வாசிக்கிறோம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, பூமி முழுவதும் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. அப்படிப்பட்ட ஆண்டவர், இந்த நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமி முழுவதும் உடைய மகிமையினால் நிறையப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கணும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவருடைய மகிமையை பற்றி சங்கீதம் 3:3 நாம் பார்ப்போமாக. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் என்று எழுதப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தலையை உம்முடைய மகிமையினால் நிறைத்து எங்களுடைய தேவன் எங்களை உயர்த்த இந்த நாட்களில் இருக்கிறீர். மகிமையின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை அப்போஸ்தலர் 7:2 நாம் பார்க்கிறோம். மகிமையின் தேவன், தரிசனம் அளிக்கிற மகிமையின் தேவன். இந்த மகிமையின் தேவன் நமக்கு தேவை. இந்த மகிமையின் தேவன் போகிற இடமெல்லாம் வல்லமை இறங்கும். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போன இடத்திலே நாம் பார்க்கிறோம். தாக்கோன் கோயிலில் கொண்டு வைத்த போது தாக்கோன் சுக்குநூறாய் அவன் தலை உடைந்து போகிறது, காய்கள் உடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. அதை ஒருவரும் உற்று பார்க்க முடியவில்லை. அது போன இடத்திலெல்லாம் சரியாக அதை ஹேண்டில் பண்ணவில்லை என்றால், அதை சரியாக எப்படி சுமக்க வேண்டுமோ அப்படி சுமக்கவில்லை என்றால் பயங்கரமான அடி விழுந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை இந்த நாட்களில் சபைக்குள் வர வேண்டும், ஊழியர்களுக்குள் வர வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அந்த மகிமை போகிற இடமெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ரேமன் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் ஒக்லஹோமா பட்டணத்தில் ஒரு கூட்டத்தை அவர் நடத்தினார். அந்த கூட்டத்தில்
சாதாரணமாய் ஆரம்பித்த அந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய மகிமை வந்து இறங்கினதாம். இறங்கின பொழுது வீல் சேரில் வந்த ஏராளமான பேர் எழுந்து நடந்தார்கள். கம்பு ஊன்றிக்கொண்டு நடந்தவர்களெல்லாம் கம்புகளை தூக்கி தூர போட்டுவிட்டு நடந்தார்கள். ஏராளமான ஆத்துமாக்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். 18 அடி நீளமுள்ள ட்ரக் வந்து அந்த வீல் சேர்கள் அந்த ஊன்றுகோல்களையெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ட்ரக் உள்ளே வந்து அவைகளையெல்லாம் எடுத்துட்டு போனது என்று அந்த நாட்களில் நடந்திருக்கிறது. இந்த நாட்களிலேயும் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருமானால் ஆண்டவர் சாதாரணமான மனிதர்களை கூட அப்படி பயன்படுத்துவார். ஒரு ஊரே ஆண்டவருடைய மகிமையை காணப்போகிறது. ஒரு பட்டணமே தேவனுடைய மகிமையை காணப்போகிறது. அப்பா, பரலோகம் இந்த பூமிக்கு இறங்கி வருவதுதான் ஒரு எழுப்புதல். அதற்கு பூமி ஆயத்தப்பட வேண்டும், சபை ஆயத்தப்பட வேண்டும். பரலோகத்தை பூமியிலே பார்க்க வேண்டும். துதி, ஆராதனை, விடுதலை, சந்தோஷம். இந்த பூமியிலே இப்பொழுது அழுகையும் பற்கடிப்பும், பூமியிலே பயங்கரமான துக்கமும் அலறுதலும் போராட்டங்களும் இருக்கிறதானால் ஆண்டவருடைய எழுப்புதலின் நாட்களில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருமானால் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்ப்போம். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மோசே தேவனுடைய மகிமையிலே அவன் இருந்தபோது 40 நாள் அவனுக்கு சாப்பிடுவதற்கு தேவையில்லை. தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவன் ஆதியாகம புஸ்தகம், யாத்திராகம புஸ்தகம் இவைகள் எல்லாம் அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் நடந்த ஜலப்பிரவாகம் எப்படி வந்தது, இதையெல்லாம் எப்படி அவன் கண்டான். தேவ மகிமையிலே ஆண்டவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் அத்தனையையும் அவனால் எழுத முடிந்தது என்றால் அவன் தேவனுடைய மகிமையிலே இருந்தான். தேவனுடைய மகிமைக்கு போவதற்கு முன்பு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். 6 நாட்கள் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருந்தது. அப்பொழுது தேவ மகிமையில் தங்கியிருக்க முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாராக. 120 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான். கண் மங்கவே இல்லை. தேவனுடைய மகிமை வந்து தங்கியிருக்கிற இடங்களில் நீங்கள் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி வந்த போது மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே இருந்தது. அக்கினி ஸ்தம்பம் போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையின் நிழலிலே அவர்கள் போன போது கால்கள் வீங்கவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. தேவனுடைய மகிமை என்பது ஆச்சரியமானது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய மகிமையை சபைகள் பார்க்கும். பிரத்யட்சமாய் ஆண்டவர் இறங்கி வருவார் என்பதை நாம் காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மறுரூப மலையிலே ஆண்டவருடைய மகிமை இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த மகிமையிலே வந்து மகிமையிலே இருந்த மோசேயையும் எலியாவையும் பார்க்க முடிகிறது. அந்த மோசே எலியாவும் அந்த நாட்களில் எப்படி இருந்தார்களோ அப்படியே அவர்கள் காட்சியளித்திருக்கிறார்கள். மோசே எலியா என்று கண்டுபிடிக்க முடிந்தது. அவருடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய மகிமையில் இருந்து வருகிறவர்கள் அவ்வளவு மகிமையாய் காணப்பட்டார்கள் என்பதை காண முடியும். ஆகினாலே தேவ மகிமை மறுரூபமலையின் அனுபவம் இந்த நாட்களில் நமக்கு வர வேண்டும். இதற்காக ஜெபம் பண்ணுறோமா? அப்படி மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட மகிமையை பார்க்க விரும்புகிறவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். ஊழியர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை கண்ட புருஷன் என்று சொல்லப்பட அழைக்கப்படணும். ஒரு தானியேலை போல
தன்னை ஆயத்தப்படுத்தி, கர்த்தாவே மகிமையை காணத்தக்கதான அனுபவத்தை நீர் கொண்டு வருவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் இந்த நாட்களிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும். அதுதான் மகிமையின் அனுபவம் என்று சொல்லப்படுவது. இந்த மகிமையின் அனுபவம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பு மகிமையோடு நிரப்பப்பட்டிருந்தார். ஆகினால்தான் பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே அவராலே நுழைய முடிந்தது. அவர் பிரவேசித்த இடங்கள், அவர் போன இடங்கள் எல்லாமே தேவனுடைய மகிமை இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது, அவர் யோர்தானின் ஆற்றில் ஞானஸ்நானம் எடுக்க இறங்கின போது ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். அந்த அபிஷேகம் அவருக்கு வந்த போதும் அவருடைய வாழ்க்கையில் அதற்கு பின்பு அந்த மகிமையின் அனுபவங்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அவர் தண்ணீரின் மேலே நடந்தது சூப்பர் நேச்சுரல் வண்டர்ஸ், அற்புதங்கள். அவருடைய வாழ்க்கையில் காற்றையும் கடலையும் அதட்டினது. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது இயற்கை அவருக்கு கைகளுக்கு கீழே வந்து விடுகிறது. அசுத்தாவிகளெல்லாம் அவரை கண்டபோது அலறுகிறது. மகிமையின் ஊழியங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யத்தான் கர்த்தர் அழைக்கிறார். இந்த அழைப்பை சபை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் முன் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த மகிமையின் அனுபவத்துக்குள்ளே போகிறதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஒரு சூரியன் இருக்கிறது, அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அந்த தூரத்தில் போகணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 600 மைல் தூரம் வேகமாக பிரயாணம் பண்ணினாலும் சூரியனை அடைவதற்கு 70 ஆண்டுகள் பிடிக்குமா. அந்த சூரியனை அது பக்கத்தில் போக முடியாது. சூரியனிலிருந்து 10 லட்சம் மைலுக்கு அப்பாலேயே சுட்டெரித்து விடுமாம் அதனுடைய அக்னியின் வேகம். சுமார் 185 பூமியை அந்த சூரியனுக்குள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிதாக அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். பெரிதாக இருக்கிறது. அது பக்கத்தில் போக முடியாது. சூரிய உஷ்ணமான நாட்களில் மனிதர்கள் மரித்து போகிறார்கள் இந்த பூமியில் இருக்கிறவர்கள். அதுக்கு மேலே தான் அதை விட பல மடங்கு ஒருவரும் சேர முடியாத ஒளியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர். யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவ்வளவு மகிமை அவர்கிட்ட இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் இறங்கி வந்த சீனாய் மலையை ஒருவனும் தொட முடியாது. அக்கினி புகை காடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு வந்தபோது அவர் சிலுவையில் மரித்ததினாலே, திரைச்சீலை 2ஆக கிழிந்ததினாலே, நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் இந்த மகிமையை காண ஆண்டவர் உதவி செய்கிறார். அவர் அண்டை வர முடியும். நம்மை தாழ்த்துவோம். அந்த மகிமையின் அனுபவத்தை அடைய நம்மை தாழ்த்துவோம். இயேசுவே, ஒரு பெரிய எழுப்புதலின் மகிமையை நாங்கள் காணணும், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம்.
விசுவாசத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அனாயிண்டிங் அபிஷேகம் தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதோடு நாங்கள் நின்று விடாதபடி, ஏதோ சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினோம் என்று நின்று விடாதபடி, பிரத்யட்சமான மகிமை சபைகளிலே ஊழியர்களிடத்திலே காணப்படவும், ஒரு எழுப்புதலை காணவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Want to see the glory of the Lord in our life, in our church life. அதை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மகிமையின் அனுபவங்களை தாரும். எங்கள் தேவையெல்லாம் மகிமையான அனுபவத்தில் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, மகிமையான அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. கட்டுகளில் இருக்கிற மக்களை உடைத்து உருவாக்கும், பலப்படுத்தும். கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், பின்தங்கி இருக்கிறவருடைய வாழ்க்கை, பின்தங்கி இருக்கிற சபைகள் பெரிய எழுப்புதலுக்காக ஆயத்தப்படட்டும். நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பூச்சிகளும் அரித்து போட்ட வருஷங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை மைமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.